புதன்கிழமை 2024ஆம் வருஷத்துக்கான மகாலய அமாவாசை. இந்த ஒரே ஒரு வேர் உங்கள் கையில் இருந்தாலே போதுங்க, உங்கள் வம்சமே கோடீஸ்வரர் ஆவதை தடுக்க முடியாது. அது என்ன மூலிகை, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் வந்துச்சுன்னா உடனுக்குடனே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு வருடம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த இறுதி நாள் தான் மகாலய அமாவாசை. வருடத்துக்கு வரக்கூடிய மற்ற அமாவாசை தினங்களில் நாம் நம்மளோட பித்திருக்களுக்கு பித்திரு கடனுக்கான சாபம் போகிறதுன்னா வழிபாடோ செய்யலைன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த வழிபாட்டு முறைகள் நமக்கு சாபத்தை நீக்கக்கூடியது. பித்திரு தோஷம், பித்திரு சாபம் இது எல்லாமே விளக்கக்கூடியது, கை கொடுக்கும் மகாலய அமாவாசை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் நம்மளோட பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள, செல்வ செழிப்பை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாளும் கூட. நிறைய பேருக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் கிடையாது. அதுலேயும் முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் தான். பணம் இல்லாத வாழ்க்கையை நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி பார்க்கும்போது பணத்துக்கு மதிப்பு இருந்துச்சு, முக்கியத்துவம் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த காலத்தில் பணம் மட்டும்தான் முக்கியமாக பார்க்கப்படுது. நம்மோட தேவைக்காகவும் நம்ம குழந்தைகளோட தேவைக்காகவும் ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கிறோம். ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க கிட்ட பணம் கிடையாது. சிக்கனமாக செலவு செய்கிறவங்க கிட்ட பணம் தங்கிறது கிடையாது. தாறுமாறாக விளையாடணும் அப்படின்னா அதுக்கு அதிர்ஷ்டம்தான். அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம பக்கத்தில் நெருங்க விடாமல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தரித்திரம் தலைவிரித்து ஆடும். அப்படிப்பட்ட விஷயங்களை உடைத்து எறியறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சிறிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம். ஓடி ஓடி கஷ்டப்படுறீங்க, இந்த ஒரு பரிகாரத்தை மகாலய அமாவாசை அன்று பண்ணிடுங்க. அதன் மூலியமாக நீங்கள் கோடீஸ்வரர் ஆக முடியும். நல்ல பலன் கிடைக்கும். அக்டோபர் 2ஆம் தேதி அமாவாசை திதி இருக்குங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் குழந்தைகள் கூட சொல்லி செய்யலாங்க. அன்றைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதால 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் குறிப்பாக மாலை 6 to 7 மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது சூரிய உதயம் காலை 6 மணியிலிருந்து 5 நிமிடங்கள் மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்க. 11:45க்குள்ளே உங்களோட படையல் முடிச்சிருங்க. முன்னோர்களுக்கு படையல் சாப்பாடு போடணும் அப்படின்னா 11 மணியிலேருந்து 11:45க்குள்ளே போட முடியலன்னா 12:10 ராகாலம் முடிஞ்சு 1:30 மணியிலேருந்து 2 மணிக்குள்ளே படையல் சாப்பாடு போட்டு உங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சுதுங்க. அதுக்கப்புறமா மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. கோவிலை சுற்றி வாங்க. மகாலட்சுமி தாயாரையும் அங்கே இருக்க கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்கிறது மூலமாக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் தக்க வச்சுக்க முடியும். இது வரைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே இல்லைன்னா கூட இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரே ஒரு வேர் உங்கள் கையில் இருந்தாலே போதும். அது என்ன வேர் அப்படிங்கிறத குப்பை மேனி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய தெரு ஓரங்களில் ரொம்ப பார்த்திங்கன்னா சாதாரணமாக முளைக்கக்கூடியது. சொல்லப்போனால் இந்த குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷமான மூலிகை. பணத்தையும் செல்வத்தையும் பொருளையும் உங்கள் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. கூடுமான அளவுக்கு இந்த ஒரு செடியை நீங்கள் வேரோட பிடுங்கி எடுத்துட்டு வர்றதை மாலை நேரத்தில் செய்ய வேணாம், மதியம் நேரம் செய்யறது முயற்சி பண்ணுங்கள். அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளில் கூட இந்த செடியை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுருக்கலாம். அன்னைக்காவது மதியம் 12 மணிக்குள்ளே இந்த செடி எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மஞ்சள் கலந்த தண்ணீரில் அந்த செடியை வேரோடு கழுவிட்டு இந்த பரிகாரத்தை உங்களுக்கு தேவையான பொருள் அப்படின்னா ஒரே ஒரு குப்பை மேனி வேறு, அது கூட பயன்படுத்துறதுக்கு கொஞ்சமாக விபூதி அப்படிங்கிறது எல்லா வீடுகளையும் எப்போவும் இருக்கக்கூடியது தான். இந்த பரிகாரத்தை புதன்கிழமை அமாவாசை தினத்தை அன்னைக்கு காலை 6 மணிக்கு மேலே போகிறீங்கன்னா அமாவாசை அன்று மதியம் 12 மணிக்குள்ளே இந்த குப்பை மேனி வேற எங்கேயாவது கண்டுபிடிச்சு கண்டிப்பாக எல்லா வீட்டு பக்கத்துலேயும் ரோட்டில் ஓரங்களையும் கிடைக்கும். ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது. அதை பறித்து மஞ்சள் தண்ணியில் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. மாலை 6 மணிக்கு மேலே போயிட்டு அந்த
வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு இந்த மஞ்சள் தண்ணி கழுவி எடுத்த குப்பைமேனி வேரை அந்த தட்டு மேலே வச்சு அதுக்கப்புறமா ஒரு துளி விபூதி, ரொம்ப அதிகமாக பயன்படுத்தணும் கூட அவசியம் இல்லை, ஒரே ஒரு துளி அரை ஸ்பூன் இருந்தால் போதும். அதையும் அந்த தட்டிலேயே வச்சுருங்க. இப்போ மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் முன்னோர்களையும் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் வருவதில்லை அப்படிங்கிறதையும், தானாக தேடி வரணும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும், அதிகமாக ஆசைப்படலை, நாங்கள் உழைக்கிறதுக்கு வீண் வரைய செலவுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த குப்பைமேனி வேர் விபூதி இரண்டையுமே தட்டில் வச்சுக்கோங்க. அதை அரை மணி நேரம் பூஜை அறையில் வச்சுட்டு உங்களோட அன்றாட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு 7 மணி இல்லைன்னா 8 மணிக்கு மேலே அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா சின்னதாக ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்துக்குங்க. கூடுமான அளவுக்கு வெள்ளை நிற காகிதம் கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். பேப்பராக இருந்தால் கூட ஓகே. 4 மூலைகளையும் மஞ்சள் தடவிக்கிங்க அந்த பேப்பரில். உதாரணத்துக்கு பத்திரிக்கைக்கு எல்லாம் நம்ம மூலையில் மஞ்சள் தடவும் இல்லைங்களா, அதே மாதிரி மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வெள்ளை நிற காகிதத்தில் 4 புறமும் மஞ்சள் தடவிட்டு நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருக்கீங்கன்னா குப்பைமேனி வேறையும் கொஞ்சமாக விபூதியும் ரெண்டத்தையும் அந்த ஒயிட் கலர் பேப்பரில் வச்சு ஒயிட் கலர் பேப்பரை காகிதத்தையும் நீங்கள் 4ஆக மடிக்கணும். சில பேருக்கு எப்படி வச்சு மடிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். மஞ்சள் தண்ணியில் நினச்சிட்டு அப்போ அந்த இலை பயன்படுத்த தேவையில்லை. அந்த குப்பைமேனி வேரை அந்த வேர் பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். அது கொஞ்சம் அளவு சின்னதாக தான் இருக்கும், பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த குப்பைமணி வேரையும் விபூதியும் தட்டில் இருந்து எடுத்து மஞ்சள் தடவி வச்சிருக்கக்கூடிய அந்த காகிதத்தின் மேலே வச்சு 4ஆக மடித்ததுக்கு அப்புறமா இதை உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில், உதாரணத்துக்கு பீரோ லாக்கர், கல்லாப்பெட்டி, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில், இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் டேபிள், இல்லைன்னா நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய பை, இது மாதிரி இடங்களில் பத்திரமா அதை 4ஆக மடித்து வச்சுக்கோங்க. கூடுமான அளவுக்கு பீரோவில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை வைக்கும்போது என்ன நடக்கும்னா அந்த குப்பைமேனி வேர் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தம் போல இருக்கக்கூடிய ஆக்ரோஷ சக்தி கொண்ட ஒரு மூலிகை. அந்த மூலிகை உங்கள் பீரோவில் எப்போ வந்தாலும் பணம் இருந்து கொண்டே இருக்கும். இது வரைக்கும் பணமே இல்லைன்னா கூட பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை பீரோவுக்கு ஏற்படுத்தும். பீரோவில் வச்சுட்டு தானாகவே பணம் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி வராது. அதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தான் தெரியும். உதாரணத்துக்கு 10 நாட்கள் சம்பளம் வராமல் இருந்திருக்கும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வராமல் இருந்திருக்கும். அந்த ஊதியத்தை உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் வரும். 2-3 டைம் ஹாஸ்பிட்டல் செலவாக பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தீராது வியாதி, மருந்து மாத்திரை அது கொஞ்சம் படிப்படியாக குறையும். வீட்டில் வீண் விரயம், வீண் செலவாகும் அப்படிங்கிற விஷயங்கள் தவிர்க்கப்படும். அதுக்கு தான் இந்த குப்பைமேனி வேற பயன்படுத்துகிறோம். மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ அந்த காகிதத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் வேர் வாடி போயிருக்கும். கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக ஒரு வேரை பயன்படுத்திங்க. அந்த விபூதியை நீங்கள் தினமும் நெத்தியில் வச்சுக்கலாம். முடிஞ்சால் புது விபூதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த காகிதத்தை அடிக்கடி தொடாமல் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி தூபம் போடுறது முயற்சி பண்ணுங்க. இதை நீங்கள் செய்கிறது மூலிமா நீங்கள் கண்கூடாக இப்படி ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது, நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு பணம் அப்படிங்கிறது தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு 100% உங்களுக்கு கை கொடுக்கும். அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது. இந்த மகாலய அமாவாசை நாட்களில் இதை நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ரொம்பவுமே முக்கியம். ஏனோ தானோன்னு ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்காது. நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் கண்டிப்பாக போடும் பட்சத்தில் உங்களுக்கு 100% அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. முழு நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான பலன்களை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.